ஜெய் சாய்ராம். ஜெய் குரு தேவதத்தா. குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரகா. குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமகா. அக்கல்கோட் ஸ்ரீ சுவாமி சமர்த்த லீலாமிருதம். அத்தியாயம் 181. அகம்பாவம். ஒருமுறை கிரிபுரி மற்றும் பாரதி சம்பிரதாயத்தை சேர்ந்த 3 துறவிகள் ஸ்ரீ சுவாமி சமர்த்தரை தரிசனம் செய்வதற்காக வந்திருந்தனர். அவர்கள் பார்ப்பதற்கு வாட்டசாட்டமாக சமஸ்கிருதத்தில் கை தேர்ந்தவர்களாக இருந்தனர். ஸ்ரீ சுவாமி சமர்த்தரை தொலைவில் இருந்து பார்த்தவுடன் அவரை வணங்கும் எண்ணமில்லாமல் விஸ்வநாத் மற்றும் ஸ்ரீபாத பட்டிடம், இந்த சுவாமி எங்கிருந்து வந்திருக்கிறார்? யார் இவர்? இவர் ஹம்சரா இல்லை பரமஹம்சரா? இவர் சந்நியாசியாக இருந்தாலும் கட்டில் மெத்தை போன்ற சுகங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். அவருடைய தண்டம் எங்கே? இது போன்ற முறைகள் எந்த சாஸ்திரத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது? இதற்கு ஏதாவது ஆதாரம் இருக்கிறதா என்று அகந்தையுடன் பல கேள்விகள் கேட்டனர். நீங்கள் உங்கள் சந்தேகங்கள் அனைத்தையும் ஸ்ரீ சுவாமிகளிடமே கேட்டு தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள் என்று ஸ்ரீபாதபட் கூறி அவர்களை ஸ்ரீ சுவாமிகளுக்கு முன்னால் நிற்க வைத்தார். ஸ்ரீ சுவாமிகளுக்கு முன்னால் சென்றதும் மூவருடைய நாக்கும் தடித்து அவர்கள் பேசும் திறனை இழந்துவிட்டனர். அஞ்ஞானம் என்னும் திரை விலகினால் ஞானம் என்னும் கண் திறக்கப்பட்டு ஆழ்மனதை அறிந்து கொள்ள முடியும். அவர்கள் மூவரும் பேசும் திறனை இழந்தவுடன் வித்யா கர்வம் என்னும் இருள் அவர்கள் கண்களை விட்டு விலகி சத்குருவை அவர்களால் தரிசனம் செய்ய முடிந்தது. ஸ்ரீ சுவாமியின் தெய்வீக பேரொளியை அவர்களால் நேருக்கு நேர் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. உடனே அவர்கள் தங்களை மன்னிக்குமாறு ஸ்ரீ சுவாமிகள் முன் பணிந்தனர். செய்த தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்பது தூய்மையை தரும் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன. அவர்கள் அழுது கண்ணீர் சிந்தினர். உடல் முழுவதும் வியர்த்து நனைந்தது. அவர்களுடைய அகம்பாவம் முற்றிலுமாக நொறுங்கியது. கருணை கொண்ட ஸ்ரீ சுவாமி அவர்களை தனதருகில் அழைத்து நாக்கை நீட்டுமாறு கூறினார். அவர்களுடைய நாக்கில் அவர் விபூதியை போட்டவுடன் அவர்களுடைய ஊமைத்தன்மை நீங்கியது. பேசும் திறன் கிடைத்தவுடன் அவர்கள் பலவாறு ஸ்ரீ சுவாமி சமர்த்தரை புகழ்ந்தனர். நாங்கள் எவ்வளவு அகம்பாவத்துடன் இருந்தோம்! தேளுக்கு அதன் கொடுக்கில் மட்டும்தான் விஷம் உள்ளது. மிக சிறிய அளவே ஞானம் கொண்ட நாங்கள் பலரை இழிவுபடுத்தி இருக்கிறோம். நான் என்கின்ற அகந்தையில் கட்டுண்டு கிடந்தோம். இதேபோல் நாங்கள் தொடர்ந்து வாழ்ந்திருந்தால் கண்டிப்பாக அழிவை சந்தித்திருப்போம். ஆனால் எங்களுடைய பூர்வ ஜென்ம புண்ணியங்களினால் உங்களை தரிசனம் செய்யும் பாக்கியம் பெற்றோம். அகம்பாவம் என்னும் இருள் நீங்கி சூரியன் போல் எங்களுக்கு வெளிச்சத்தை காட்டினீர்கள். நாங்கள் எங்கள் பிறவி பயனை பெற்றுவிட்டோம். சத்குருவே, உங்களுக்கு ஈடானவர் இந்த உலகில் இல்லை. தேவாதி தேவா, கருணை கடலே, மகிழ்ச்சியின் உருவகமே, ஏழை பங்காளனே, ஆபத் பாந்தவனே, பக்தவச்சலனே, உங்களுடைய லீலைகள் எந்த சாஸ்திரங்களாலும் வர்ணிக்க முடியாதது. அப்படி இருக்க எங்களால் முடியுமா? எங்களுடைய அறியாமையில் இருந்து எப்படி விடுவிக்கப்படுவது? நாங்கள் எப்படி பக்தர்களாக ஆவது என்று கூறிவிட்டு முழுமையாக சரணடைந்தனர். அதற்கு ஜெகத்குருவான ஸ்ரீ சுவாமி சமர்த்தர், ஞானிகளின் வார்த்தைகள் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். அவரிடம் முழுமையாக சரணடையுங்கள். அகம்பாவத்தை முழுவதுமாக விட்டொழியுங்கள். பஜனையும் நாமஸ்மரணையையும் கடைபிடியுங்கள். அவர் அளிக்கும் அனைத்தையும் திருப்தியுடன் ஏற்றுக்கொள்ளுங்கள். அனைவருடைய உடல், பேச்சு மற்றும் மனதில் கடவுள் இருக்கிறார். என் மீது முழுமையான பக்தி கொள்ளுங்கள். அனைத்தையும் கடவுள்தான் நடத்துகிறார் என்பதை நம்புங்கள். கடவுளிடம் முழுமையாக சரணடையுங்கள். அப்போது உங்களுடைய உபாசனை முழுமையாகி திருப்தி அடைவீர்கள். இப்போது நீங்கள் கிளம்பலாம் என்று கூறி ஆசீர்வதித்தார். சுவாமி, நாங்கள் எங்கு செல்வது? உங்கள் பாதார விந்தங்களிலேயே இருக்க எங்களுக்கு அனுமதி அளியுங்கள். மற்ற தீர்த்தங்கள், துறவிகள் மற்றும் சேத்திரங்கள் அனைத்தும் உங்கள் பாத கமலங்களை விட உயர்ந்ததா என்ன?
அனைத்து பாவங்களையும் போக்கும் சக்தி உங்கள் பாத கமலங்களுக்கு உண்டல்லவா? எங்களுடைய பக்தி பன்மடங்காக பெருக வேண்டுமென்றால் நாங்கள் உங்கள் பாதங்களை விட்டு நீங்காமல் இருக்க வேண்டும். நாங்கள் எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் உங்கள் பாத கமலங்களை மறக்காமல் இருக்க எங்களை நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டே நமஸ்கரித்தவாறு தரையில் மரக்கட்டை போல் கிடந்தனர். பின்னர் சேவகர்கள் அவர்களை எழுப்பி தூக்கினர். ஸ்ரீ சுவாமிகள் அவர்களுக்கு பிரசாதம் அளித்து முழுமையாக ஆசீர்வதித்தார். பிறகு அவர்கள் ஸ்ரீ சுவாமி சமர்த்தருக்கு சேவைகள் செய்து கொண்டே இருந்தனர். ஸ்ரீ சுவாமி சமாதிமான பிறகும் அவர்கள் புனித சேத்திரங்களுக்கு யாத்திரை மேற்கொண்டனர். நெருப்புக்கு அருகில் ஒரு மரக்கட்டை இருந்தால் அதுவும் நெருப்பாகிவிடும் தானே. நெருப்பில் மரக்கட்டையை இட்டால் தீப்பிழம்பு அதிகமாகும், ஆனால் மரக்கட்டை தன் தன்மையை இழந்துவிடும் என்று தியானேஸ்வர் மகராஜ் கூறுகிறார். ஸ்ரீ சுவாமி சமர்த்தர் என்னும் நெருப்புடன் கலந்துவிட்டால் அவர்களை தனக்குள் ஆவாகனம் செய்து கொண்டு விடுவார். ஸ்ரீ சுவாமி சமர்த்தர் ஒவ்வொருவரின் வாழ்க்கையில் நிகழ்த்தும் லீலைகளை வெறும் வார்த்தைகளால் வர்ணித்துவிட முடியுமா? ஜெய ஜெய ஸ்ரீ சுவாமி சமர்த். ஜெய் சாய்ராம். ஜெய் குரு தேவதத்தா. அனந்த கோடி பிரம்மாண்ட நாயக ராஜாதிராஜ யோகி ராஜ பரபிரம்ம ஸ்ரீ சுவாமி சமர்த்த மகராஜ்.